தண்ணீர் குருவே, குருவே, வணங்குகிறேன். தாங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? இமயமலை நோக்கி பயணம் செய்கிறேன். அங்கே எனது தியானத்தை தொடர. அது சரி குருவே, தாங்கள் ஏன் ஒற்றை காலனை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள்? மற்றொரு காலனி எங்கே? அதனை உன் அரசனிடம் போய் கேள். வாருங்கள் தளபதி, உங்களது அயல்நாட்டு பயணம் எப்படி இருந்தது? நம் நாட்டை பற்றி, நம் நாட்டு போர் வீரர்களை பற்றி அயல் நாட்டார் எப்படி பேசிக் கொள்கிறார்கள்? போதி தர்மர் நம் நாட்டில் ஏற்படுத்திய மாறுதல்கள் மிகப்பெரியது. அவர் நம் மாறுதல்களால் இப்பொழுது நம் மக்கள் அனைவரும் தற்காப்புகளை கற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். அயல் நாட்டவர் நம்மை பார்த்து அஞ்சுகிறார்கள். இது அனைத்திற்கும் ராமுவே காரணம். நான் நேரே இங்கு வந்தமையால் அவரை காண இயலவில்லை. தாங்களும் என்னுடன் வந்தால் நாம் இருவரும் சென்று ஆசை பெற்று வந்தோம். அதற்கு அவசியமில்லை தளபதி. ஏன்? ராமு நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இல்லை, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் இமயமலை தொடரில் அவரை பார்த்தேன். ஒற்றை செருப்புடன் சென்றவர் மற்றொரு காலனை பற்றி தங்களிடம் கேட்க சொன்னாரே. தளபதி, நீண்ட தொலைவில் பயணம் செய்ததால் உங்களுக்கு தலைப்போட்டம் திருவிருக்கத்தான் செய்யும். இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. சரி, ஐயம் என்று வந்துவிட்டால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லதுதானே? தளபதி, நீங்கள் நம்முடைய சிறந்த 4 வீரர்களை கொண்டு சென்று அவருடைய கல்லறையை தோண்டி பாருங்கள். தளபதி, இது என்ன கையில் ஒற்றை செருப்பு? அரசே, நீங்கள் பொறித்ததாக சொன்ன இடத்தில் தாமையின் உடல் கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக அங்கு இந்த ஒற்றை காலனியை கண்டேன். ஆக அவர் இருக்கவில்லை. பார்த்தீர்களா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தளபதி. அரசே, அரசே, தத்துவத்திற்கு இடம்பெயர். அரசே, நான் இப்பொழுதே பெரும்படையை திரட்டிக் கொண்டு மேற்கை நோக்கி நடக்கிறேன். நான் அவரை தேறு கண்டுபிடித்து அரசு மரியாதையோடு கொண்டு வருகிறேன். அரசே, வேண்டாம். மேற்கு நோக்கி செல்லும் சூரியனை மீண்டும் கிழக்கிற்கு வர வைக்கலாமா? ராமுவின் நோக்கமும் அதுதான். மேற்கு நோக்கி செல்ல வேண்டும். அவர் பாதை சரியாகத்தான் இருக்கிறது. அவர் பாதையை தடுக்க நம்மால் முடியாது. அவர் போகட்டும், விடுங்கள். தம்மம் சரணம் கச்சாமி, சரணம் கச்சாமி. தத்துவத்திற்கு பிறப்புண்டு, இறப்பில்லை. தத்துவத்தை தடுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. தத்துவம் காலத்தின் வழி பயணிக்கும். தத்துவத்தை அடுத்த தலைமுறையை நோக்கி நகர்த்த வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி. சரணம் கச்சாமி. ஓரிடங்கள் புகழ். ஆழ்க, ஆழ்க, ஓரிடங்கள் புகழ். ஆழ்க, ஆழ்க.